Gathering to celebrate courage, hope, and extraordinary spirit of our young leaders. On behalf of Apollo Specialty Hospital, Tenambe, we welcome our respected doctors, members of the jury, parents, caregivers, and our inspiring thalassemia warriors. Every child fighting thalassemia carries a story of strength far beyond their years. Behind every smile is resilience. Behind every battle is a family holding on to hope, and behind every recovery is the power of compassionate health workers. At Apollo, we believe that no child should be denied a chance. The unseen. இதுதான் உலக தலசீமியா தினத்தோட குறிக்கோள் and theme for 2026. ஸோ தலசீமியா நோய் என்பது மருத்துவ நிலைமையை விட அதிகம். ஒவ்வொரு புள்ளி விவரத்திற்கும் பின்னணு இரத்த நோய் ஆகும். நம்ம உடம்புல இருக்கிற சிகப்பு ரத்த அணுக்கள் தான் உடம்புல எல்லா இடத்துக்கும் ஆக்சிஜன் எடுத்துட்டு போறதுக்கு உதவுது. இந்த சிகப்பு ரத்த அணுக்களின் குறைபாடு தான் தலசீமியா. ஸோ ரத்த உற்பத்தி செய்யறதுக்கு ரெஸ்ட் ஆஃப் த பாடி மாதிரி ஒரு ஜீன் அப்பா கிட்ட இருந்தும் ஒரு ஜீன் அம்மா கிட்ட இருந்தும் நம்மளுக்கு வருது. நிறைய பேர் about 3% of our population இதுல ஒரு ஜீன் டிஃபெக்டிவா இருக்கு. ஸோ இந்த கண்டிஷனுக்கு பேர் தான் தலசீமியா ட்ரெய்ட் இல்ல தலசீமியா கேரியர் ஆர் தலசீமியா மைனர்னு சொல்றோம். ஸோ தலசீமியா மைனர் இருக்கவங்களுக்கு மோஸ்டா இந்த பிரச்சனையும் இருக்காது. நம்மள மாதிரி உங்களை என்ன மாதிரி நார்மலா இருக்கலாம். பட் ரெண்டு பேரண்ட்ஸ்க்கும் தலசீமியா மைனர் இருந்துச்சுன்னா 25% சான்ஸ் தட் பிறக்கிற குழந்தைக்கு தலசீமியா மேஜர் பிரச்சனை இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த தலசீமியா மேஜர் குழந்தைங்களுக்கு ரெண்டு ஜீனும் பல ப்ராப்ளமா இருக்கு. ஸோ இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குன்னா லைஃப் லாங் பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன் மாசத்துக்கு ஒரு தரம் போட வேண்டிய அவசியம் ஏற்படுது. அண்ட் ஒரு பக்கம் நம்ம ஏற்றுற ரத்தத்தினால என்ன ஆகுதுன்னா எக்ஸசிவ் அயர்ன்னு சொல்லுவோம். ஃபெரிட்டின் பார்த்து அதிகமாக இருக்கிறதுனால இது எல்லா உறுப்புகளையும் டேமேஜ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. லைக் நம்ம ஹார்ட் அண்ட் லிவர் அண்ட் பேங்க்ரியாஸ்லாம். ஸோ அந்த அயனை வெளியில் எடுக்கிறதுக்கும் மாதம் மாதம் நான் டெய்லி மெடிசின்ஸ் எடுத்து
அவேர்னஸே நம்மளால செய்ய முடியாது நம்ம நாட்டில். ஸோ தேங்க்யூ வெரி மச் ஃபார் ஸ்பேரிங் யுவர் டைம் கம்மிங் ஹியர் அண்ட் டு ஆல் த my colleagues at Apollo Speciality Hospital, Mr. Karan, Dr. Karthik, and especially Suganti. Thalassemia, I want to raise awareness. I want to be part of spreading awareness. So many people have helped us. And varsha idhe press conference நடத்துறோம். ஆனா இன்னும் நம்ம நாட்டுல 10,000 new births, 10,000 புது குழந்தைகள் பிறக்கறாங்க. So எவ்வளவு முடியுமோ நம்ம எல்லாரும் இத பத்தி பேசணும். So that ஒரு அம்மா இதுக்கு டெஸ்ட் பண்ணி அந்த மாதிரி பாதிக்கப்பட்ட குழந்தை பிறக்காம இருந்தா அது இன்னைக்கு நம்ம எல்லாரும் இங்க வந்து சேர்ந்து பேசினது அது ஒரு நல்ல பயன்னு நான் சொல்வேன். நீங்க பாத்தீங்க பிறக்கும்போது குழந்தை பியூட்டிஃபுல்லா இருக்கு, நார்மலா இருக்கு. ஆனா 3-4 மாசத்துல தான் நமக்கு தெரிய வருது இது ரத்த நோய் குறைபாடு. எவ்ரி மந்த் லைஃப் லாங் பிளட் ஏற்றணும். இது கேட்டா சிம்பிளா இருக்கும். ஆனா இங்க இருக்கிற பேரண்ட்ஸ் கூட நீங்க பேசி பாருங்க, ஒரு மாசமும் ரத்தம் ஏற்றணும், டோனர் கண்டுபிடிக்கணும். ஸோ இஃப் யூஆர் அ யங் பர்சன் அவுட் தேர் இந்த மெசேஜ் நீங்க கேட்குறீங்கன்னா ப்ளீஸ் எங்கேயா ஒரு இடத்துல பிளட் பேங்க்ல போய் ஒரு ரத்தம் பிளட் டோனரா பதிவு பண்ணி ரெகுலரா 3-4 முறை பர் இயர் பிளட் டோனரா இருந்தா இந்த மாதிரி நிறைய லைஃப்ஸை காப்பாற்றலாம். ஸோ ஃபர்ஸ்ட் திங் லைக் பிளட் டொனேஷன் தேவை இவங்க உயிரை காப்பாற்றுறதுக்கு. ரெண்டாவது மெடிசின்ஸ், இது லைஃப் லாங் செய்யறது கஷ்டம். ஆனால் மஜ்ஜ மாத்து சிகிச்சை செஞ்சால் ஃபுல்லாக குணமடையலாம். ஸோ இங்கே நீங்கள் பார்க்குற பேஷண்ட்ஸ் எல்லாமே ஃபுல்லாக டிரான்ஸ்பிளான்ட் நடந்து எக்ஸ் தாலசீமியான்னு சொல்லுவோம். சம் ஆஃப் தேம் ஆர் ஒர்க்கிங், என்ஜினியரிங் முடிச்சிருக்காங்க, டாக்டர் படிக்கிறாங்க, அண்ட் தே ஆர் கோயிங் பேக் டு தேர் நார்மல் லைஃப். இட் இஸ் அன் அமேசிங் கிஃப்ட். ஸோ டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறதுனால இந்த லைஃப் லாங் சஃபரிங் விட்டு வெளில வர முடியும். ஆனால் ஆக்சஸ் டு கேர்ன்றது பிரச்சனை. சரினா ஒரு டிரான்ஸ்பிளான்ட்டும் அது அதிக விலை. ஸோ அந்த காஸ்ட்டை யார் பேர் பண்ணிக்க போகிறாங்க? ஐ எம் வெரி கிரேட்ஃபுல் டு அப்போலோ ஹாஸ்பிட்டல். ஏன்னா 623 பேஷண்ட்ஸ் தாலசீமியா மேஜர் பேஷண்ட்ஸ்க்கு நம்ம இங்கே டிரான்ஸ்பிளான்ட் பண்ணியிருக்கோம். நர்சிங் டீம், மெடிக்கல் டீம், ஃபுல்லாக இது டீம் ஒர்க் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் ஃபுல்லாக சப்போர்ட்டோட இவ்வளோ பேஷண்ட்ஸ் பண்ணியிருக்கோம். கவர்மெண்ட், நான் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ், ஸ்பான்சர்ஸ் எப்படியா இருந்தாலும் பேஷண்ட்ஸ்க்கு உதவி செஞ்சு இந்த மாதிரி லைஃப் லாங் பிளட் போடாமல் வெளில வர்றதுக்கு உதவி செய்யணும். இன்னைக்கு இட் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப். ஏன்னா கோல் இண்டியா ஃபண்ட் இது சிஎஸ்ஆர் ஃபண்டில் ஒரு பேஷண்ட்டுக்கும் இந்த நம்ம நாட்டில் எங்கேருந்து வந்தாலும், ஸோ இப்போ நீங்கள் இங்கே பார்ப்பீங்க பெங்கால்லேருந்து வந்த ஒருத்தர் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கர் சென்னையில், அவங்க குழந்தைக்கு தாலசீமியா டிரான்ஸ்பிளான்ட் செய்யலாம் இங்கே கோல் இண்டியா ஃபண்ட் மூலியமா. ஸோ மெனி லைஃப்ஸ் கேன் பி சேவ்ட். ஸோ என்னோட மெயின் மெசேஜ் இன்னைக்கு டிரான்ஸ்பிளான்ட் யாருக்காவது தேவைப்பட்டதுன்னா சீக்கிரமாக அதை பற்றி யோசிங்க. 7 வயசுக்கு கம்மியாக இருந்தால் 90% மேலே குணமடையலாம். இந்த சில்ட்ரன்லாம் பிளட்டு போடாமல் நார்மல் லைஃப் வாழலாம். செகண்ட், இந்த மாதிரி ஸ்கீம்ஸ் எவ்வளோ இருந்தாலும் அதை பற்றி பேசுங்க. ஸோ தட் நமக்கு இது அஃபோர்ட் பண்ண முடியாதுன்றதுனால யாரும் பிஎம்டி பண்ணாமல் விட்டுடக்கூடாது. ஏன்னா இந்த டிரான்ஸ்பிளான்ட்னால அந்த குழந்தையோட லைஃப் இல்லை, அவங்க ஹோல் ஃபேமிலியோட லைஃபுமே மாறுது. ஸோ தேங்க்யூ வெரி மச் இங்கே வந்ததுக்கு. அண்ட் ஐ எம் த வாய்ஸ் ஆஃப் மெனி ஃபேமிலிஸ். ஐ திங்க் நிறையா பேர் இதெல்லாம் சொல்லணும்னு விருப்பப்படுறாங்க. பட் 2 ஸ்பெஷல் பீப்புள் மட்டும் நான் இன்னைக்கு கூப்பிட விருப்பப்படுறேன். ஒன்று தாமிரபரணி, அவள் ரொம்ப சின்ன வயசில் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணி இப்போ அந்த பிஎம்டினா என்ன அதை பற்றி பேச விருப்பப்படுறாங்க. அண்ட் யாஸ்மின் பானுவோட அம்மா ப்ரெக்னன்சி போது டெஸ்ட் பண்ணி இது மாதிரி வராமல் தடுக்கிறதுக்கு என்ன செய்யணும்னு. ஸோ இஃப் யூ கேன் போத் கம் ப்ளீஸ். இந்த வாய்ப்பு கொடுத்த ரேவதிராஜ் மேமுக்கு முதல்ல நன்றி சொல்லிக்கிறேன்.
என் பேர் தாமிரபரணி. எனக்கு வந்துட்டு இந்த நோய் வந்துட்டு 1.5 வயசுல கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த 1.5 வயசுல இருந்தே நான் வந்துட்டு மாசம் மாசம் பிளட் கொடுத்துட்டு இருக்கேன். ஃபர்ஸ்ட் இதை பத்தி எங்க அம்மா அப்பாவுக்கு எங்க வீட்டுல யாருக்குமே இதை பத்தின ஒரு அவேர்னஸ் எதுவுமே கிடையாது. இது சாதாரண ஒரு மஞ்சக்காமல நோய். சரி, ஏதோ ஒரு வித்தியா ஒரு டாக்டர்ஸ் பாக்குறாங்க. ஒவ்வொருத்தரை பார்க்கும்போது பூமா மேம், அதுக்கப்புறம் திருவேணி மேம், அந்த கோயம்புத்தூர்ல இருக்கிறவங்கலாம் வந்துட்டு இதை பத்தி சொல்றாங்க. இல்ல இது தலசீமியான்னு சொல்றாங்க. இதுக்கு நீங்க மாசம் மாசம் பிளட் கொடுத்தாதான் இவங்க உயிரோடவே இருப்பாங்க. ஸோ ஹீமோகுளோபின் லெவல் வந்துட்டு நீங்க கம்மியாகாம இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லி 5 வயசு வரைக்கும் எனக்கு இந்த ஒரு இது பண்றாங்க. இந்த பிளட் எல்லாம் கொடுத்துட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த 5 வயசுல நீங்க இந்த ஸ்கிரீன் எடுத்துட்டீங்க அப்படின்னா, இந்த மண்ணீரில் எடுத்துட்டீங்க அப்படின்னா 3 மந்த்துக்கு ஒன்ஸ் வந்துட்டு நீங்க பிளட் கொடுத்தா போதும். மெடிசின்ஸ்லாம் நீங்க கம்மியா எடுக்கலாம், அயன்லாம் வந்துட்டு உங்களுக்கு கம்மியாகும் அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் அதே மாதிரி எங்க அம்மா அப்பாவும் இது தெரியாம ஸ்கிரீன்லாம் எனக்கு எடுத்துடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஒரு ஆள் வந்துட்டு நாங்கள் மீட் பண்றோம். அவங்க தான் வந்துட்டு எங்களுக்கு வந்துட்டு கைட் பண்றாங்க. நிறைய வந்துட்டு சொல்றாங்க, இது வந்துட்டு இப்படிதான் நீங்க இது பண்ணணும். ஜிஹெச்ல வந்துட்டு எனக்கு பிளட் கொடுக்கும் போதெல்லாம் எனக்கு வெயினே கிடைக்காது சுத்தமா. அது ரொம்பவே கஷ்டமா இருக்கும். அதுக்கப்புறம் இங்க விஹெச்எஸ் வரும். விஹெச்எஸ்ல வந்து மந்த் பிளட் கொடுத்துட்டு போறோம். அப்புறம் மேமையும் நாங்கள் பாக்குறோம். அப்பதான் அவங்க வந்துட்டு சொல்றாங்க, இந்த மாதிரி நீங்க வந்துட்டு இன்னொரு குழந்தை ட்ரை பண்ணீங்க அப்படின்னா எங்க அம்மா அப்பாவுக்கு வந்துட்டு கைட் கொடுக்குறாங்க. அவங்களோட ஸ்டெம் செல்ஸ் எடுத்து வைக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி செகண்ட்லயே ஒரு குழந்தை ட்ரை பண்றாங்க. ஆனா அந்த குழந்தைக்கும் அவங்க வந்துட்டு அந்த டெஸ்ட் எடுத்து பார்க்கும்போது அந்த குழந்தைக்குமே தெரியாது, அந்த குழந்தைக்குமே இந்த தலசீமியா இருக்குங்கிறாங்க. அப்ப அது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அடுத்த அந்த குழந்தைய அவாய்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் ஒரு குழந்தை இது பண்றாங்க. அதுதான் வந்துட்டு என்னோட தம்பி புகழேந்தி. அவனுடைய ஸ்டெம் செல்லும் எனக்கும் வந்துட்டு மேட்சிங் வந்துட்டு 100% மேட்ச் ஆயிடுச்சு. அது அந்த இடத்துல வந்துட்டு எல்லாமே சொன்னது எல்லாமே மேம் தான். அதுக்கப்புறம் வந்துட்டு ஸ்டெம் செல்ஸ் எனக்கு பண்றாங்க. எனக்கு 9 வயசுல வந்துட்டு இந்த ஸ்டெம் செல்ஸ் டிரான்ஸ்பிளேஷன் பண்றாங்க. அதுக்கப்புறம் இப்போ நான் நல்லா இருக்கேன். இப்போ நான் வந்துட்டு ஒரு டீச்சிங் ஜாப்ல இருக்கேன். இங்கே இந்த ஸ்டேஜ்ல வந்துட்டு நான் நிறைய பேருக்கு தேங்க்ஸ் சொல்லணும். முதல்ல ரேவதி மேம்க்கு சொல்லணும், அதுக்கப்புறம் எங்கள் பேரண்ட், அதுக்கப்புறம் நிறைய பேர் லைன்ஸ் கிளப், என் கண்ணுக்கே தெரியாத நிறைய பேர் எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் இந்த மேடையில் நான் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்கிறேன். இந்த ஒரு நோயை நம்ம தடுக்கணும் அப்படின்னா முதல்ல நம்ம கெரியர் டெஸ்ட் கண்டிப்பாக பண்ணணும். முதல்ல அந்த ப்ரெக்னன்சி பிளான் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த டெஸ்ட் எடுத்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் அது இது பண்ணால் இந்த ஒரு விஷயங்களை நம்ம முழுமையாக தடுக்கலாம். நன்றி. நான் இப்போ வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன். 8 மந்த் பற்றி எந்த ஒரு அவேர்னஸும் எனக்கு தெரியாது. நம்ம ஒரு சின்ன கிராமத்துலேருந்து இருந்தோம். அப்போவுமே எனக்கு வந்து ஹெச்பி வந்து ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது. ஆனால் அப்போ வந்து எனக்கு தான் அயன் குறைபாடு இருக்குன்னு சொல்லி அதுக்காக தான் ட்ரீட்மெண்ட் எடுத்தோம். ஆனால் பேபி இப்படி பாருங்கன்னு சொல்லிட்டு வாய்ப்பு எனக்கு வந்து தெரியவே தெரியாது. எங்கள் பரம்பரையிலே அது கிடையாது, எங்கள் கிராமத்துலேயும் அது கிடையாது. அந்த குழந்தை பெற்று ஒரு 3 மாத குழந்தையில தான் கண்டுபிடிச்சோம் இப்படி ஒரு நோய் இருக்குதுன்னு சொல்லிட்டு. அப்போ இந்த நோய் வந்து பேசையில் அந்த வந்து எங்களுக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணாங்க. அவங்க வந்து பார்த்ததுக்கப்புறம் இதுதான் ட்ரீட்மெண்ட், பிளட் போடுறது மட்டும் தான், ஒன்லி எலுமிச்சை மட்டும் அறுவை சிகிச்சை மட்டும் தான் பண்ண முடியும், வேறு எதுவுமே பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. நாங்கள் 3 மாத குழந்தையிலேருந்து 10 வயது குழந்தையில பிளட் போட்டு 11 வயதில் பிஎம்டி முடித்தோம். இப்போ வந்து க்யூர் பண்ணிட்டாங்க மேம். 3 வருஷமாக குழந்தை ரொம்ப நல்லா இருக்கா, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. இதுக்கெல்லாம் நம்மளுக்கு வந்து எந்த ஒரு விழிப்புணர்வுமே இல்லாதனால தான் நம்ம இப்படி பேபியை வந்து நம்மளே உருவாக்கணுமோ அப்படிங்கிற ஒரு இது இருக்குது இப்போ. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பேபி கன்சீவ் இருக்கலாம், அது கேரியர் டெஸ்ட் பண்ணி பார்த்தேன், பேபி நார்மல். அது வந்து அப்புறம் வந்து டெலிவரி பண்ணிக்கிட்டேன். இப்போ 3ஆவது குழந்தைக்குமே இந்த கேரியர் டெஸ்ட் பார்த்துக்கேன், பேபி நார்மலாக இருக்குன்னு சொல்லி டெலிவரி பண்ணிட்டேன். இப்போ வந்து நம்ம இது எதனால் எப்படி கண்டுபிடிக்க முடியும்னா அந்த ஹெச்பி எலக்ட்ரோஃபோரஸ்ட் டெஸ்ட் மட்டும்தான் இது வந்து நம்மளால் கண்டுபிடிக்க முடியும் பேபி வந்து தலசீமியாவே இல்லைன்னு சொல்லிட்டு. அதனால எல்லாருமே ஒரு விழிப்புணர்வாக நம்மளுக்கு தெரிஞ்சவங்களாகட்டும், நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் ஆகட்டும், யாருமே கன்சீவாக இருக்கையில் இந்த டெஸ்ட் எடுத்து பார்க்க சொல்ல நம்மளால முடிஞ்ச உதவி நம்ம வந்து செய்வோம். அது வந்து இந்த தலசீமியா வந்து நம்ம முழுமையாக தடுப்போம். இந்த ஒரு டெஸ்ட்னால நம்ம தலசீமியா வந்து முழுமையாக தடுக்க முடியும். அது மாதிரி இப்போ வந்து நான் தேவராஜ் மேடம் நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. கவர்மெண்ட் ஸ்கீம்லேருந்து எனக்கு எந்த ஒரு செலவுமே இல்லாமல் நிறையா ஹெல்ப் பண்ணிட்டு ஆப்ரேஷன் முடிச்சு கொடுத்துருக்காங்க. இதில் நம்ம தெரிஞ்சுக்கிறோம், கண்டிப்பாக இந்த எலக்ட்ரோஃபோரஸ்ட் டெஸ்ட் வந்து கன்ஃபார்ம் நம்ம பண்ணி பார்க்கணும். யார் கன்சீவாக இருந்தோம். எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. Good afternoon to everyone. I am Shadika Begum. I am from Pondicherry. Now I am doing my MBBS first year on Indravani Medical College. This condition was treated at Tenabed Apollo Hospital. The doctors were very helpful, very kind and very supportive. I got a God-gifted doctor, Dr. Revati ma'am and Dr. Ramya ma'am. They are very supportive to me and they carrying me very helpful to me, and thank you
you so much, my family members, my amma, my appa, my chitti, my chittappa, and my sister, and my grandpa and grandma. They are very, very caring and very supportive to me. Thank you so much. I am Charumati, coming from Paladan. எனக்கு வந்து தலசேமியாங்கிறது 6th மந்த்லேயே கண்டுபிடிச்சிட்டாங்க. அதே எப்படின்னா எங்கெங்கோ போய் பார்த்துருக்காங்க. கடைசியில் பல்லடத்தில் டாக்டர் ஹேமா அப்படிங்கிறவங்கள்ட்ட கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறமா ஜிஹெச்சில் பிளட்ஸ் இறக்கணும் அங்கே பார்க்குறாங்க. அப்புறம் மறுபடியும் மாசாணிக்கு வரும். மாசாணிக்கில் ரேவதி மேம் பார்க்குறாங்க. ரேவதி மேம் ஃபுல்லாக ஹெல்ப் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா அப்போலோ வந்தோம். அப்போலோவில் பிஎம்டி முடிச்சுட்டு இப்போ ஒரு 8 இயர்ஸ் பிஎம்டி முடிச்சு 8 இயர்ஸ் ஆச்சு. இந்த 8 இயர்ஸில் நான் பெட்டராக இருக்கேன். இந்த 8 இயர்ஸில் வந்துட்டு எனக்கு எந்த ப்ராப்ளமும் கிடையாது. பிஎம்டி பண்ணதுக்கப்புறமா நான் ஃபீல் பெட்டர். தேங்க்ஸ் ஃபார் கவர்மெண்ட் அண்ட் ரேவதி மேம். தேங்க்யூ. அண்டர்கான் பண்ணேன். அந்த டைமில் என் பேரண்ட்ஸும் மென்டலி ஃபினான்ஷியலி ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணாங்க. பட் இந்த மாதிரி கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் இப்போ தான் வந்திருக்கு. அந்த டைமில் இல்லாததுனால ரொம்ப கஷ்டப்பட்டோம். ஐம் ஃபார்வர் கிரேட்ஃபுல் ஃபார் ரேவதி மேம். இங்கே வந்து நிற்கிறதுக்கு காரணமே அவங்க தான். அண்ட் என் பேரண்ட்ஸ், என் டேடி, அப்பா, அம்மா எல்லாருக்கும். அப்புறம் எனக்கு என் ட்ரீட்மெண்ட்டுக்கு டொனேட் பண்ணவங்க பிளட்டு, மணி, அவங்களுக்கும் ரொம்ப கிரேட்ஃபுல்லாக இருக்கேன் நான் இன்னைக்கு. அவ்வளோதான். தேங்க்யூ. தலசீமியா பேஷண்ட்டாக இருக்கிறது வந்து அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாது. பிகாஸ் மந்த்லி பிளட்டு தேவைன்றது ஈஸியாக சொல்லிடலாம். பட் ஒரு டோனர் கிடைக்கணும், ஒரு பிளட்டை வாங்கணும்னா அதுக்கு எத்தனை பேர்கிட்ட கால் பண்ணி கேட்க வேண்டியதாக இருக்குதுன்றது வந்து ஒரு கஷ்டமான செயல். இப்போ சில பேருக்கு ஈஸியாக கிடச்சிடலாம். பட் அந்த ஒரு பேக்கெட் பிளட்டு கூட வாங்குறதுன்றது வந்து அந்த சமயத்தில் எமர்ஜென்சியில் நிறைய பேர் கிடைக்க மாட்டேங்கிறாங்க. ஸோ இஃப் யூ ஆர் வில்லிங் டு கிவ் பிளட், அதை விட ஒரு பெரிய கிஃப்ட் வந்து தலசீமியா பேஷண்ட்ஸ்க்கு வேறு எதுவுமே இருக்காது. பிகாஸ் பிளட் அப்படின்றது இட்ஸ் அ ப்ரெஷியஸ் திங். பிகாஸ் ஈஸியாக அது கிடைக்கிறது கிடையாது. அண்ட் நிறைய பேர் டிரான்ஸ்மிஷன்ஸ் இப்போ இங்கே பார்க்குறீங்க, ஒரு 10-15 பேர் தலசீமியா பேஷண்ட்ஸை நீங்கள் பார்க்குறீங்க. பட் வேர்ல்டு வைட் எத்தனையோ பேர் இந்த தலசீமியாவில் they are suffering. So if you can go and transfuse or help in blood donation, it will be a really great helpful for everyone out there, not just thalassemia மட்டும் இல்லை, பல diseases are there out there which requires blood transfusions. So transfusion பண்ணுறவங்க வந்து எங்களுக்கு they are like God, because blood அப்படின்றது வந்து அவ்வளோ ஈஸியாக கிடைக்கிற விஷயம் கிடையாதுன்றது நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன் நிறைய விஷயத்தில். ஒன்றும் இல்லை, நான் எவ்வளோ டிரான்ஸ்மிஷன் பண்ணியிருக்கேன். அண்ட் whoever gave me the blood, I'm really grateful to them, and also to the doctors who have helped me go through this journey. And blood மட்டும் இல்லை, there are அந்த blood மூலமா you are also getting white blood cells, plasma. உங்களுக்கு தெரியாது, ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது தான் என்னென்ன தேவைப்படுதுன்றது எங்களுக்கு தெரியுது. அது ஈஸியாக வந்து கிடைக்கிறது வந்து I faced it. So I just want to tell that transfusions நடக்கணும்னா எங்களை மாதிரி blood donate பண்ணுறவங்க இருந்தால் it will be more grateful for us. And thank you for this opportunity. Beautiful, Keshika. I think our job, I think, ma'am, Dr. Revati, I think our job is well done if we have people like her who come and talking about blood donations, and we don't have to do that job anymore. So great job. Thank you for being the spokesperson. நான் ஏன் வந்து ப்ரௌட் மதர் சொல்கிறேன்னா, அப்பாட்டலாம் எனக்கு வந்து ரோல் மாடல் என்னோட சம்யூ தான். பிகாஸ் அவள் வந்து 2 months இருக்கும்போது அதை வந்து சம் கைண்ட் ஆஃப் பிளட் டிஸார்டர் இருக்குன்னு கண்டுபிடிச்சாங்க. அவங்க பிறந்த ஹாஸ்பிட்டலில் செக் பண்ணி பார்க்கும்போது தலசீமியான்னு சொன்னாங்க. லைஃப்பில் ஃபஸ்ட் டைம் அந்த வேர்டை கேட்குறேன்னா அனிமையாக கேட்டிருக்கோம். தலசீமியா இஸ் சம்திங் டிஃப்ரெண்ட் டு மீ. ஸோ ஐ தாட் ஓகே, மேபி ஒரு பிளட் டிரான்ஸ்மிஷன் சொன்னாங்க. ஒரு பிளட் டிரான்ஸ்மிஷன் க்யூர் ஆகிற ப்ராப்ளம் தான், அவ்வளோதான் நினச்சேன் நான். But when they told me she needs blood transfusion every month, அப்போதான் எனக்கு வந்து தலையில ஏதோ இடி விடுற மாதிரி ஒரு ஃபீலிங் வந்தது. பிகாஸ் அப்போதான் என்னோட அம்மா இறந்து ஒரு 2-3 months தான் ஆச்சு. ஸோ எனக்கு என்னோட பொண்ணு என்னோட தாயோடைய மறு ஜென்மமாக பார்க்குறேன். ஸோ ஐ டோன்ட் வாண்ட் எனிதிங் டு ஹேப்பன் டு ஹர். ஸோ இதுக்கு வந்து எவ்ரி மந்த் கரெக்டாக பேக்டு ரெட் பிளட் செல்ஸ் கொடுக்கணும். இதுதான் ட்ரீட்மெண்ட்டு.
அயன் ஓவர்லோட் ஆகாமல் இருக்கணும்னா அதுக்கு நீங்கள் கீலேஷன் பண்ணணும், அதாவது அயனை குறைக்கிறதுக்கான டேப்லெட்ஸ் கொடுக்கணும். இப்போ இதெல்லாம் சொல்லும்போது நமக்கு எல்லாம் புதுசாக இருக்குது. பட் உள்ள என்னதான் தளர்வாக இருந்தாலும் நம்ம ஸ்ட்ராங்காக இருந்தால் ஆகும் இல்லையா? நம்ம புதுசாக இருக்குது, நம்ம இதில் வந்து ரிலேட்டடாக கல்யாணம் பண்ணால் தான் நடக்கும் அப்படிலாம் கிடையாது. நானும் என்னோட ஹஸ்பண்ட் வேறு இதுதான், பட் ஸ்டில் இப்படி நடந்துச்சு. ஸோ எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னா ஹெச்பி எலக்ட்ரோஃபோரசிஸ் டெஸ்ட் எடுத்த போது அவரும் தலசீமியா மைனர், நானும் தலசீமியா மைனர். ஸோ இந்த விஷயம் வந்து பல பேருக்கு தெரியல, அவேர்னஸ் இல்லை. எல்லாரும் நினச்சிக்கிறாங்க ஹாரோஸ்கோப் நல்லா ஜாதக பொறுத்து இருந்தால் போதும்னு. தயவு செஞ்சு இந்த பொறுத்தையும் பாருங்க இனிமேல் லைஃப் ஃபியூச்சர்ல. ஏன்னா we don't want children to be born and suffer. இதை விட கொடுமை பேரண்ட்ஸ்க்கு எதுவுமே இல்லைன்னா ஒவ்வொரு மாசமும் அவங்க கையில லைனை போட்டு பிளட் ஏற்றதை பார்க்கும்போது ஒரு தாய் மனசுலையும் அழுதுட்டு தான் இருப்பாங்க. அந்த குழந்தைக்கு வலி தாங்கிட்டு சிரிச்சுட்டு தான் இருக்கும். ஸோ ஆல் தலசீமியா பேஷண்ட்ஸ் ஆர் ரியலி born warriors தான் என்னை பொறுத்த வரைக்கும். அண்ட் அவங்களை பெற்றவங்க உண்மையிலே they should feel that they are proud parents because அவங்க கிட்ட நம்ம நிறைய கற்றுக்கலாம். என் பொண்ணுக்கிட்ட நான் கற்றுக்கிட்டேன் என்னன்னா பொறுமை, நம்பிக்கை, என்னால் இதுலேருந்து வெளியில் வர முடியுன்ற ஒரு பாசிட்டிவிட்டி. இதெல்லாம் நான் சம்யுக்திட்ட இருந்து பார்த்தது. ஸோ ஐ ஸ்டில் சே தட் ஐ எம் a proud mother of சம்யுக்தா. மேம் சொன்ன மாதிரி போன் பிஎம்டி டிரான்ஸ்பிளான்ட் அது பண்ணும்போது இதுக்கு கியூர் இருக்கு. பட் எனக்கு வந்து இந்த எவ்ரி ஒன் பிளட் டிரான்ஸ்மிஷன் பண்ணும்போது எவ்ரி டைம் ஐ யூஸ் டு ப்ரே டு காட், எனக்கு ஒரு சோர்ஸ் காட்டுங்க, இதுக்கு கியூர் இருக்குன்னு சொல்றாங்க, அதுக்கு அந்த சோர்ஸ் காட்டுங்க. ஒரு வாட்டி டிவி பார்க்கும்போது இன்டர்வியூல ஒரு ஏஞ்சல் மாதிரி ஒருத்தவங்க உட்காந்து இன்டர்வியூ கொடுத்துருந்தாங்க. தலசீமியான்னு சொன்னது யாருன்னு பார்த்தேன், கீழே டாக்டர் ரேவித்ராஜன் பார்த்தேன். அன்னைக்கு ஐ வாஸ் த ஹாப்பியஸ்ட் பர்சன். எஸ், இது வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் இன்டர்வென்ஷனாக நான் பார்த்தேன். ஸோ இம்மீடியட்டாக அந்த நம்பருக்கு கால் பண்ணி மேமை மீட் பண்ணேன். சம்யுக்தா பார்த்தாங்க, இதுக்கு நல்லபடி செக்யூர் பண்ணிக்கலாம், போன் மேரோ டிரான்ஸ்பிளான்ட் இருக்கு, நத்திங் டு வரின்னு சொன்னாங்க. She was also happy that Samyukta is getting blood transfusion every month. Additional to that, she was also getting chelation. ஏன்னா அயன் ஓவர்லோடுங்கிறது வெரி வெரி டேஞ்சரஸ். ஏன்னா நம்ம உடம்புல எவ்வளோ இருக்கணும் அயன் இருக்கு, ஃபெரிட்டின் சொல்லுவாங்க. ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா வைட்டல் ஆர்கன்ஸ் லைக் ஹார்ட், லிவர், கிட்னி இதுக்கெல்லாம் பிரச்சனை நடக்கும். ஸோ தலசீமியாங்கிறது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது நீங்கள் நினைக்கிற மாதிரி. அதுக்கு வந்து பிளட் கொடுக்கவும் செய்யணும், அதே சமயத்தில் பிளட்ல இருக்கிற அயன் குறைக்கிறதுக்கான டேப்லெட்ஸும் இருக்கணும். இந்த வலி வராமல் இருக்கிறதுக்காக தான் நான் அப்புறம் எல்லா டாக்டர்ஸும் சொல்கிறாங்க தயவு செஞ்சு தலசீமியா அவேர்னஸ் வச்சுக்கோங்கன்னு. நீங்கள் வந்து நாளைக்கு உங்கள் வீட்டில் இருக்கிற பையனுக்கு பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணுறீங்கன்னா நீங்கள் ஜாதக பொறுத்து பார்க்குறீங்க இல்லையா, ஹாஸ்பிட்டல் போங்க, அப்போலோ ஹாஸ்பிட்டல் அங்கெல்லாம் போங்க, ஹெச்பி எலக்ட்ரோஃபோரசிஸ் டெஸ்ட் எடுங்க. தலசீமியா மைனர் இல்லைன்னா கண்டினியூ வித் மேட்ரிமோனி, நத்திங் டு வரி. பிகாஸ் அவங்க வந்து ஹாப்பியாக இருக்கணும்னா அவங்களுக்கு பிறக்க போய் குழந்தைங்க வந்து இந்த மாதிரி ஹெல்த் இஷ்யூ இல்லாமல் இருக்கணும். ஸோ இதுதான் மெயின் அவேர்னஸ் நான் ஒரு பேரண்டாக சொல்கிறேன். ஸோ மேம் கிட்ட வந்து மீட் பண்ண போகிறோம். மேம் வந்து பிஎம்டி பண்ணலாம் சொன்னபோது 1-2 இயர்ஸில் நாங்கள் அமௌண்ட் ரெடி பண்ணோம், கொஞ்சம் கஷ்டப்பட்டோம். அதில் ரெடி ஆனதுக்கப்புறம் she and her whole team were very very supportive, very motivating and always very supportive. ஏன்னா எந்த டைமில் எங்களுக்கு எந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் வரும், திடீர்னு பிபி ரேஸ் ஆகும், ஏதாச்சும் ஒரு குழந்தைங்க இஷ்யூ, எப்போ கால் பண்ணாலும் இம்மீடியட்டாக எங்களுக்கு they used to provide us support, இது பண்ணுங்க அது பண்ணுங்கன்னு. So I'm very thankful to God that I was into the right hospital and I was with the right team, whole team, which helped me and my family to get back our smiles. Because தலசீமியான்றது என்ன மாதிரி பிரச்சனைனா அந்த குழந்தையோட போகாது, ஒரு ஹோல் ஃபேமிலியே வந்து பாதிக்கும். அதே சமயத்தில் தலசீமியா கியூர் ஆகும்போது ஒரு ஹோல் ஃபேமிலியோட லைஃபே மாறும். எங்கள் ஹோல் லைஃபே மாறிடுச்சு. எங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ண இது வச்சு கண்ணுக்கு தெரியாத பல பிளட் டோனர்ஸ்க்கு நான் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் தெரிவிச்சுக்கிறேன். அவங்களாம் எனக்கு வந்து கண்ணுக்கு தெரியாத தெய்வங்களை தான் பார்க்குறேன். அதே சமயத்தில் என் பொண்ணுக்கு வந்து போன் மேரோ டிரான்ஸ்பிளான்ட்டுக்கு பெரிஃபரல் பிளட் அதான் யூஸ் பண்ணாங்க. அது கொடுத்த டோனருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. என்றைக்குமே நான் வந்து ஐ பி ஆல்வேஸ் faithful to all of these people and especially to Apollo Hospitals and Dr. Revitraj ma'am and the whole team. I am always full of gratitude to these people and in my prayers I always keep them because அவங்களால தான் நான் இன்னைக்கு சிரிக்கிறேன். என்னோட ஃபேமிலி சந்தோஷமா இருக்கு. எங்க ஃபேமிலியோடைய தலையெழுத்தையே மாத்துறது கடவுள் காமிச்ச இந்த டீம் தான் and I am very always very grateful to that. And ஒரு அம்மாவா நான் திருப்பி சின்சியரா சொல்றேன், இதை பத்தி நீங்களும் கொஞ்சம்
परेशानी किए हैं, दिल्ली में भी दिखाई ऐसा ही बोला था थैलेसीमिया है, लास्ट में जो है 2 साल से जो झेलते झेलते लास्ट में इधर चले आए, तो हेल्प किया, उसके बाद जो है डॉक्टर मैम जो बड़ा हेल्प किए हैं, उसके बाद जो है मम्मी पापा भी ठीक है। Special departments in the whole Apollo ecosystem. Because for multiple reasons, that one, we've got outstanding clinicians, and I think they're the ones who inspire us every day. And the second is that this is an emotional responsibility. To be able to take care of children, to be able to give them a fresh lease on life, is something which I think is extremely important to us, and as I said earlier, it's an emotional responsibility. We always benchmark our outcomes, our clinical outcomes, with some of the best centers globally. But today what has happened is that I'm a very proud Indian when I say this, that some of the best centers globally come back and say, how are you people doing this in India? You know, what are your outcomes? How do you do it in this cost? How do you give the same standard of care, if not the better standard of care in a country like yours? And I think for that, we should all be very proud. We should be thankful and we should be proud that the clinical team, the supporting team, you know, whether it's the nurses or the technicians or the management group, all of them come together to do this. So I think that is why today is so important to us. The second thing is that, you know, we must acknowledge, you know, their children and their warriors and they fight, but they're very innocent. They really don't know what they let themselves in for, and they don't know what the outcomes are going to be. But it is the parents. You know, I really want to thank all of you for the trust you've put in all of us. Because if it was not the parents who say, you know, let's go there, let's do this, talk to the doctors, try and do something better, I don't think we would be fighting this war or winning this war. So thank you for being, you know, part of this aspect of what we do at Apollo. So I really want to acknowledge that. The other piece is that, you know, while we're celebrating what we're doing, we're looking at how we're doing, you know, increasing the amount of work which we do. There is so much more to do. And I think that's why our hospital as a network has reached out to corporates to say, can you join us in this journey? Because, you know, we really, the incidence is high, the number of children needing intervention is very high. So we need all the support which we can get. And I think corporates like, I think was it Colombia, I want to acknowledge their support. Dr. Revti in her own way gets a lot of support. Our Cancer Foundation gets support from large corporates because, you know, they all understand that we're doing this because we really have to make a difference in children's lives. So I want to acknowledge that support. I want to acknowledge the trust which you all have in us. And I do want to acknowledge the fabulous team which is fighting this day in and day out to see that, you know, we really make life more beautiful. So thank you for being here today. Thank you for the support which we always get from the members of the media. And I hope that in this journey we can do so much more because there's a lot to do in the healthcare space, especially in the cancer space. Thank you, Ajay. Thank you, ma'am. My name is Yasmin Banu. நாங்களாம் இந்த தடவை நல்லா இருக்கோம்னா நீங்கள் தான் காரணம் எல்லாமே. தேங்க்யூ டாக்டர் ரேவதியா மேம், நீங்கள் தான் ரொம்ப ஹெல்ப் பண்ணீங்க, எனக்கு ரொம்ப தேங்க்யூ. நான் இப்போ நல்லா இருக்கேன். எனக்கு ஆப்ரேஷன் பண்ணி 3 years ஆச்சு. நான் இப்போ நல்லா ஃபீல் பண்ணுறேன். தேங்க்யூ. புதுக்கோட்டையில இருந்தா சரி, இப்போ பெருசானா என்ன ஆக போறீங்க? டாக்டரா, இல்லை என்ஜினியரா, இல்லை வேறு நிறைய பண்ணலாமே. டாக்டர் தானா? ஆமாம், எல்லாருமே டாக்டர்ஸ் தான் ரொம்ப நல்லவங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.
commits to doing the best possible for children suffering from this disease. And Dr. Revati has joined me here, and all these little warriors, see, from all over, especially from Tamil Nadu. And I think I'm so glad that the Apollo Hospital started in Tamil Nadu, and we can do so much of work for the people of Tamil Nadu. So I think it's a wonderful thing. We can also have a good screening program so that if you catch the problem, you can actually take care of it early, and that is what Apollo is wanting to do. There are many other things which we have to focus on. I think even the genetic studies will help, and we've got a whole department which is doing things like that. But more than anything else, I think the parents of these children have to have faith that there is a good outcome for the children. They can go back to normal lives. You heard one of the children saying they want to be a doctor. What do you want to be? Doctor. Okay. So see, they're going to do all these things, but more than anything else, the childhood is important. And if we can give them a good, happy, healthy childhood, I think that's a great responsibility, and that's why we've done what we're doing today, and we will continue to do more and more in this field of care. Thank you very much. இப்போ மகாராஷ்டிரா, பஞ்சாப், ராஜஸ்தான்லலாம் நிறையா. பட் போன் மேரோ டிரான்ஸ்பிளான்ட் நம்ம ஹாஸ்பிட்டலில் இது மட்டும் 623 பண்ணியிருக்கோம். மேக்ஸிமம் thalassemia மேஜர் பேஷண்ட்ஸ் நம்ம நாட்டில் நான் இப்போ சொன்ன மாதிரி மகாராஷ்டிரா, பஞ்சாப், ராஜஸ்தான், பெங்கால் இந்த ஸ்டேட்ஸில் தான் நிறையா இருக்கு. அந்த மாதிரி ஆண் பெண் வித்தியாசம் கிடையாது. It's a blood disorder. So blood disorder இருக்கிறதுனால girl boy யார் வேணா affect ஆகலாம். So ஒரு ஆஸ்பெக்ட் ட்ரீட்மெண்ட் மாசம் blood போடணும், டெய்லி இரும்பு சத்து குறைக்கிறதுக்கு டேப்லெட் போடணும். மஜ்ஜ மாத்து சிகிச்சை இந்த சில்ட்ரன் மாதிரி பண்ணிட்டா அதுக்கப்புறம் ரத்தம் ஏற்ற வேண்டிய அவசியம் இல்லை, ஃபுல்லா குணமாயிடுறாங்க. அதனாலதான்